இந்த பொன்னம்பலம் பரம்பரை பல்லர் பறையர் நலவர் அம்பட்டர் வண்ணார் என்று தமிழர்களுக்குள்ள ஒரு தொகுதி மக்களை சாதி பிரிச்சு தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று தேசவளம் சட்டம் ஒன்று உள்ளாந்தர் காலத்துல உள்ளாந்தரோட சேர்ந்து இவியட பாட்டன் முப்பாட்டன் ஆக்கள் சேர்ந்து போட்டு அந்த சட்டத்தினூடாக இந்த எங்களை மாதிரி தங்களுடைய சக தமிழர்களை மோசமாக ஒடுக்கினார்கள். சிரட்டையில யாருக்கும் முள்ளிவாய்க்கால எங்கேயுமே கஞ்சி கொடுக்கப்படையில. அப்ப இவியல் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட ஆக்கள் இந்த கட்சியை சேர்ந்த ஆக்கள் மட்டும் ஏன் இந்த சிரட்டையில கஞ்சி கொடுக்கறத சமூகத்துக்கு வரலாற கடத்தினுமா? ஜெய் பீம், வணக்கம், நமோ புத்தாய. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இப்ப அந்த நல்லூர்ல இருந்து ஒரு வாகனம் ஒன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி கொண்டு திரிய வழிகிட்டு இருக்கு. இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ரோட்டா சிரட்டையில கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க தானே. அது தொடர்பாக சில வாத பிரதிவாதங்கள் முகநூல்ல போய்கொண்டிருக்குது. முகநூல்ல மட்டுமில்ல தமிழர் தரப்புகள்ல போய்கொண்டிருக்கு. இப்ப அந்த வாகன பேரணி ஒரு பக்கத்துல என்ன தமிழ் முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே, தமிழ் ஜினோசைட் டே. வெளிநாடுகள் அப்படித்தான் போகுது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தமிழ் இன அழிப்பு நாள். சரி, அந்த வாரம் கொண்டாடப்படுது அல்லது நினைவு கூறப்படுகுதான். அதே ஒரு பக்கத்துல இப்ப இந்த சிரட்டையில கஞ்சி கொடுக்கிறது. சரியா? இப்ப முள்ளிவாய்க்கால்ல இருந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க அங்க சிரட்டையே இருக்கே இல்லைன்னு. கடைசி யுத்த டைம்ல தேங்காய் இருந்தா தான் சிரட்டை இருக்கிறதுக்கு. அப்ப சனம் கஞ்சி குடிச்சுச்சோ, வேப்பன் சுட்டு திண்டுச்சதோ, என்னத்தை சாப்பிட்டுச்சதோ ஷூரா தெரியும் எல்லாருக்கும் அங்க சிரட்டையில மட்டும் கஞ்சி கொடுக்கப்படையில. இப்ப அந்த ஒட்டத்துல அனந்தி சசிதரனும் சொன்னா தாங்கள் அங்க நின்ற வேண்டும். அப்படி சிரட்டையில யாருக்கும் முள்ளிவாய்க்கால எங்கேயுமே கஞ்சி கொடுக்கப்படையில. அப்ப இவியல் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட ஆக்கள் இந்த கட்சியை சேர்ந்த ஆக்கள் மட்டும் ஏன் இந்த சிரட்டையில கஞ்சி கொடுக்கறத சமூகத்துக்கு வரலாற கடத்தினுமா? அடுத்த இளம் தலைமுறைக்கு வரலாற கடத்துறன்னு சொல்லி சிரட்டையில கஞ்சி குடிக்கணும். அது ஒரு வகையில பார்த்தா சரிதான். அது எந்த வரலாற கடத்தினோம்னா முள்ளிவாய்க்கால் வரலாறு இல்லை. அதுக்கு முன்னுக்கு போய் யாழ்ப்பாணத்துல வடமாகாணத்தில் இருந்த தமிழர்கள் யாழ் மேட்டுக்குடி இந்த பொன்னம்பலம் பரம்பரை பல்லர் பறையர் நலவர் அம்பட்டர் வண்ணார் என்று தமிழர்களுக்குள்ள ஒரு தொகுதி மக்களை சாதி பிரிச்சு தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று தேசவளம் சட்டம் ஒன்று உள்ளாந்தர் காலத்துல உள்ளாந்தரோட சேர்ந்து இவியட பாட்டன் முப்பாட்டன் ஆக்கள் சேர்ந்து போட்டு அந்த சட்டத்தினூடாக இந்த எங்களை மாதிரி தங்களுடைய சக தமிழர்களை மோசமாக ஒடுக்கினார்கள். அதாவது மேல் சட்டை கூட போட இயலாமல், படிக்க இயலாமல், காணி வாங்க இயலாமல், கோயில்களுக்கு போக இயலாமல், இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்த மாதிரி கருப்பின மக்களுக்கு அமெரிக்காவில் எவ்வாறான ஒரு நிறவரி சட்டங்கள் இருந்ததோ அந்த மக்களை எவ்வாறு அடிப்படை உரிமைகள் இல்லாமல் அமெரிக்காவில் வைத்திருந்தார்களோ அதே மாதிரி இந்த தமிழர் பிரதேசங்கள்ல தமிழர்களுக்குள்ள ஒரு தொகுதி மக்களை ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்திய வரலாறத்தான் இவர்கள் இன்றைக்கு இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக கடத்துகிறார்கள். அதாவது அந்த காலத்துல தண்ணி இப்ப இந்த நான் சொன்ன இந்த பஞ்சமர் சமூகம், நலவர் பல்லர் பறையர் அம்பட்டர் வண்ணார் என்று சொல்கிற இந்த சாதிகளை பஞ்சமர் என்று சொல்ற, ஒடுக்கப்பட்ட சாதி என்று சொல்ற, இவங்க சாதி குறைஞ்சாக்கள் என்று சொல்ற. அப்ப எந்த அடிப்படை உரிமையும் இல்லாமல் இந்த மக்களை வச்சிருக்கிறது. நகரத்துக்குள்ள இந்த மக்கள் வாழ இயலாது, நகரத்துக்கு வழியில தான் வாழலாம், சில குறிப்பிட்ட சுத்திகரிப்பு தொழில்கள் தான் செய்யலாம், அந்த தொழில் தாண்டி வேற தொழில் அவர்கள் செய்ய இயலாது. நான் விருப்பத்தில் ஒரு தொழில் செய்யறது வேற, என்ன கட்டாயம் இந்த தொழில் தான் செய்ய வேணும் என்று வச்சிருக்கிறது வேற. அது மாதிரி கட்டாயம் இந்த தொழில் தான் நாங்க செய்யலாம்.
இப்ப எங்களுக்கு தான் அந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்றெல்லாம் சொல்றது எங்களுக்கு தான். இப்ப நாங்க இப்ப நீங்க சொல்லுங்களேன், ரோட்டு கூட்டுறவன் ஒருத்தனுக்கு செய்யும் தொழிலே தெய்வமா இருக்குமா? இல்ல நட்டு வெயிலுக்குள்ள நின்று வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லலுமா? சரி, அதெல்லாம் சும்மா அந்த ஆக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. அப்ப இந்த மக்கள் நகரத்துக்கு வெளியில வாழ வேணும். இப்ப இந்த பஞ்சமர் சமூகங்கள், இப்ப எங்களை மாதிரி ஆக்கள், சரியா, நாங்கள் தான் அந்த பஞ்சமர் சமூகம், எங்கட அப்பப்பாக்கள், பாட்டன் பூட்டன் முப்பாட்டன். அப்ப எங்களுக்கு பொது இடங்கள் பாவிக்க இயலாது, பொது ரோட்டுகள் பாவிக்க இயலாது, பொது கிணறுகள், முக்கியமாக நீர்நிலைகள் இந்த தேசவளம சட்டத்தினூடாக தடுக்கப்பட்டிருக்கு. பொது நீர்நிலைகள் பாவிக்க இயலாது. ஒரு கிணத்துல போய் நீங்க தண்ணி அள்ள இயலாது இந்த பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்த ஆக்கள். அப்ப சரி சொல்லுவோமே, இப்ப எங்களுக்கு தண்ணி விடாய்க்குதுண்டு, இப்ப நடந்து வரக்குள்ள தண்ணி குடிக்க வேணும்டா போய் எங்கேயாவது ஒரு வீட்டுல தண்ணி கேட்டு அவங்க சிரட்டையில தான் தண்ணி தருவாங்க. இல்லாட்டி அந்த டின்மீன் இருக்குது, டின்மீன் வார டின் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டின் ஒன்று ஒவ்வொரு படலைகள்லையும் வாசல்ல வச்சிருப்பாங்களாம், மூக்கு போனி என்று சொல்றது. அப்ப போய் தண்ணி கேட்டா அந்த போனி எடுத்து தான் அந்த போனிக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க. அதே மாதிரி தான் தேத்தண்ணி கடைக்கு போனாலும், பொதுவான பேக்கரி ஒன்றுக்கு போனா, பொதுவா இருக்கிற ரெஸ்டாரண்ட் இப்ப இருக்கிற மாதிரி கடைகள், சாப்பாட்டு கடைகளுக்கு எல்லாம் போனா உள்ளுக்கு போயிடலாம், அது வெளியில இருக்கணும். அப்ப தேத்தண்ணி குடிக்கிறேன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு இந்த சனத்துக்கு கண்டு வச்சிருக்கிற ஊத்தியான போனியல்ல டின்னுகள்ல தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தண்ணி கேட்டா இந்த சிரட்டையில தான் தண்ணி கொடுத்திருக்கிறாங்க பல்லாண்டு காலமா. அப்ப அந்த சிரட்டையில தண்ணி கொடுத்த வரலாறத்தான் இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற பேருல இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட கட்சியினர் அந்த வரலாறை கடத்தினர். அது சரி, அது முள்ளிவாய்க்கால் இல்ல. நான் இந்த ஒல்லாந்தரோட சேர்ந்து எவ்வாறு தமிழ் மக்கள்ல ஒரு தொகுதி மக்களை இவர்கள் அடிப்படை உரிமைகளற்ற மக்களாக வைத்திருந்தார்களோ, இன்றைக்கு சிங்கள அரசுகளுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை சொல்றாங்களோ, அவங்க எங்களை அப்படி நடத்தினாங்க, இப்படி நடத்தினாங்க, செகண்ட் சிட்டிசனாக, இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தினார்கள், எங்களுக்கு அநீதி இழைத்தார்கள், எங்களை சமனாக நடத்தல என்று சொல்ற இதே கஜேந்திரகுமார் பாட்டன் முப்பாட்டன் தான் தமிழ் மக்கள் ஒரு தொகுதி மக்களை சிங்களவனை விட மிக மோசமாக நடத்தினார்கள். மேல சட்டையே போடலாது. இப்ப எங்களை எப்படி குறைஞ்ச சாதி என்று கண்டுபிடிக்கிறேன்னா, எங்களுக்கு மேல உடுப்பு போடக்கூடாது, சட்டத்தால உடுப்பு போட இயலாது. சரி, சும்மா சும்மா சமூகத்தால இல்ல, சட்டம் இருந்தது, சரியா, பேர் வைக்கவே இயலாது, செருப்பு போட இயலாது, நகரத்துக்குள்ள வாழ இயலாது. பாருங்க, தண்ணியே நாங்க போய் கிணத்துல அள்ளி குடிக்க இயலாதண்டா. தண்ணி சக மனிதனுக்கு தான் குடிக்கிற கப்பல இல்ல தண்டவில்ல இருக்கிற இன்னொரு கப்பலை கொண்டு தரையலாதவன் தான், தர மாட்டாதவன் தான், அந்த அடிப்படை உரிமையான நீரை மறுத்தவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வரலாறை திருப்பி நினைவூட்டுகின்றான். கஞ்சிய சிரட்டையில தந்து ஏதோ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க அன்றைக்கு எங்கட பாட்டன் முப்பாட்டனுக்கு சிரட்டையில தந்தீங்க தண்ணி, இன்றைக்கு நீங்க எல்லாரும் குடிங்கடா சிரட்டையில, முழு பேரும் குடிச்சு இந்த சிரட்டை வரலாறு அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுக்கு உண்மையிலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு நாங்க நன்றி கூடணும். முறையின்படி பார்த்தா இந்த சிரட்டையில கொடுக்க வேண்டியது நாங்கள், சரியா, நாங்க ரங்கி கொடுத்திருக்கணும். இந்த குடியண்டு நீ அன்றைக்கு எனக்கு தந்தது, இன்றைக்கு உனக்கு நான் திருப்பி தாரேன்னு. சரியா, அத அவங்க செய்யறதுக்கு நன்றி. தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த சிரட்டையில தண்ணி கொடுத்தது, இந்த சிரட்டையில கஞ்சி கொடுக்கறது வரலாறு முள்ளிவாய்க்கால்ல இல்ல. அதுக்கு முன்னுக்கு 200-300 வருடங்களுக்கு முன்னுக்கு ஒல்லாந்தர் காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு ஒன்று. அந்த வரலாறு இன்றைக்கு கடத்தப்படுறது குறித்து நீங்க அந்த வரலாறு சரியாக படிச்சு கொள்ளுங்க. இதுதான் உண்மையான வரலாறு. சரி, மிச்சம் புற ஆறுதலாக கதைப்போம். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.